கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான சம்பவத்தில் மாணவியை நீதிபதி தற்போது சந்தித்திருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கார்த்திக். வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம் கார்த்திக். வணக்கம். கோவையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு 11 மணி அளவில் 3 பேர் கொண்ட கும்பல் கல்லூரி மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்துல 3 பேர் சுட்டு பிடிச்சிருக்காங்க. இந்த வழக்குல அதாவது குற்ற வழக்குல ஒருவர் கைது செய்யப்பட்டால் 24 மணி நேரத்துல நீதிமன்றத்துல அவங்களை ஒப்படைக்கணும். ஆனா இந்த வழக்குல பிடிப்பட்ட 3 பேருமே போலீசார் சுட்டு பிடிச்சாங்க. இதனால இவங்க 3 பேரையும் கோவை அரசு மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த சூழல்ல இன்றைய தினம்தான் பொது வார்டுக்கு மாற்றப்பட்ட சூழல்ல இவர்களை 3 பேரையும் நீதிபதி நேரில் பார்த்து விசாரணை முடித்துவிட்டு அவர்களை வரக்கூடிய 19ஆம் தேதி வரைக்கும் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவு பிறப்பித்திருந்தார். அதே மருத்துவமனையில் பாதிக்கப்பட்ட மாணவிக்கும் சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. இந்த 3 பேரையும் சந்தித்து விசாரணை முடித்துவிட்டு மாணவிக்கு கொடுக்கக்கூடிய சிகிச்சை குறித்து பார்த்துவிட்டு தற்போது அரசு மருத்துவமனையிலிருந்து வெளியே சென்று கொண்டிருக்கிறார். தொடர்ந்து இந்த வழக்கு விசாரணையில இன்று காலை ஆடியோ விசாரணை நடத்தப்பட்ட சூழல்ல இப்ப நீதிபதி விசாரணை தொடங்கி இருக்கு. 14 நாட்கள் வரக்கூடிய அவர்களை அரசு மருத்துவமனை வளாகத்தில் இருக்கக்கூடிய சிறை பிரிவிலேயே, அதாவது சிறையில் உடல்நலம் குறைக்கப்பட்டவர்கள், காயப்பட்டவர்கள், இது போன்றவர்களை மருத்துவமனை வளாகத்திலே வைக்கக்கூடிய சிறப்பு பிரிவுல வைத்து கண்காணிப்பார்கள். அந்த வளாகத்துல இந்த 3 பேரையும் சிறைப்பிரிவு போலீசார் கண்காணிப்பார்கள். இதை தொடர்ந்து அவர்களை காவலில் எடுத்து விசாரிப்பதற்கும் போலீசார் திட்டமிட்டிருக்காங்க. அதை நீதிமன்றத்தில் மனு அளித்து அதை அடுத்த கட்டமாக அவங்களை விசாரிப்பதற்கு திட்டமிடுவார்கள். தற்போது நீதிபதி கோவை ஒருங்கிணைந்த வளாகத்தில் இருக்கக்கூடிய JM2 நடுவர் நீதிமன்றம் அப்துல் ரஹ்மான் அவர் நேரில் தற்போது அந்த மாணவியும் சந்தித்து விட்டு தற்போது இந்த குற்ற வழக்கில் கைது செய்த 3 பேரையும் சந்தித்து அவர்களை 19ஆம் தேதி வரைக்கும் நீதிமன்ற காவலில் அடைக்க உத்தரவு பிறப்பித்து விட்டு சென்றிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.